ஹலோ, இன்றைக்கி நம்ம கேபிஆர் ஃபேஷன்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது பாக்ஸ் ப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாக்ஸ் ப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்ஸில் வைக்கலாம், அனார்கலீஸில் வைக்கலாம். இப்போது அனார்கலீஸில் வைக்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்கான ஃபேஷனாக போயிட்டுருக்கு. ஸோ இங்கே நான் ஒரு அனார்கலி வரைஞ்சிருக்கேன். இங்கே தான் நம்ம பாக்ஸ் ப்ளீட் வைக்க போகிறோம். இந்த அனார்கலியில் இதை பார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இந்த பார்டர்ஸ் கூட நம்ம இந்த பாக்ஸ் ப்ளீட் வச்ச ஸ்கர்ட்டை அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு இந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட் தேவை. ஓகே, உங்களோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் என்னவோ அதை எடுத்துக்கோங்க. இங்கே நான் சும்மா ஒரு 20 இன்ச்சஸ்ன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இந்த 20 இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு பீஸ், பேக் ஒரு பீஸாக நம்ம வைப்போம். அதனால் ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ், பேக் 10 இன்ச்சஸாக பிரிச்சுருக்கோம், ஹாஃபாக பிரிச்சுருக்கோம். இப்போ இந்த 10 இன்ச்சஸோட 4 இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த 4 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காகவும் ஈஸ்க்காகவும் கொடுக்குறது. இந்த 4 இன்ச் நம்ம ஏற்கனவே பார்டர்ஸ்லேயும் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ ஃப்ரண்ட்லேயும் 10+4 இருக்கும், பேக்லேயும் பார்டர்ஸில் 10+4 இருக்கும். ஓகே, இப்போ பாக்ஸ் ப்ளீட் வைக்கிற கேல்குலேஷன் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பாக்ஸ் ப்ளீட் வைக்க எவ்வளோ கிளாத் தேவைன்னு பார்க்கலாம். இந்த 10 இன்ச்சஸ் தான் எடுக்க போகிறோம். இந்த 4 இன்ச்சஸை நம்ம எடுக்க போகிறது கிடையாது. இந்த 10 இன்ச்சஸை எத்தனை பாக்ஸ் ப்ளீட்ஸாக பிரிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது உங்களோட ப்ளீட்டோட வித்து, அதாவது ப்ளீட்டோட அகலத்தை நீங்கள் டிசைட் பண்ணணும். 1 இன்ச்சாக இருக்கலாம், 2 இன்ச்சஸாக இருக்கலாம், 4 இன்ச்சஸாக இருக்கலாம். இங்கே நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் ஒரு 2 இன்ச்சஸ் வித்து, 2 இன்ச்சஸ் அகலமான ஒரு ப்ளீட்டை வைக்க போகிறேன். அப்போது இந்த 10 இன்ச்சஸை எத்தனை 2 இன்ச்சஸாக பிரிக்கலாம்? நம்மளுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கே 2 இன்ச், இங்கே 2 இன்ச், இங்கே இன்னொன்று, இது ஒன்று, இது ஒன்று. அப்போனா நம்மளுக்கு 2, 4, 6, 8, 10. ஸோ 10 இன்ச்சஸ் வந்துடுச்சு. அதாவது 1 ப்ளீட், 2 ப்ளீட், 3 ப்ளீட்ஸ், 4 ப்ளீட், 5 ப்ளீட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 ப்ளீட்ஸ் பாக்ஸ் ப்ளீட்ஸ் இங்கே வருது. ஓகே, நான் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்முலா. என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ கிளாத் தேவை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கிளாத் எவ்வளோ தேவை அப்படின்னா நம்ம ஏற்கனவே இப்போது மேலே பார்த்து வச்சுருக்கோம் இல்லையா, நம்மளோட ப்ளீட் வித். ஸோ ப்ளீட் வித் எழுதிக்கோங்க, இன்ட்டு நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் அதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், இன்ட்டு 3 டைம்ஸ். இந்த 3 டைம்ஸ் காமன், எந்த வேஸ்ட்டாக இருந்தாலும் 3 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ப்ளஸ் இந்த 4 இன்ச்சஸ் இங்கே இருக்குது இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வித் 2 இன்ச் போட்டிருக்கோம், நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் 5 இருக்குது, அதையும் போட்டாச்சு, இன்ட்டு 3 ப்ளஸ் இந்த 4 இன்ச் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு 30 இன்ச் வருது, ப்ளஸ் இந்த 4 இன்ச் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இதை நான் ஆட் பண்ணாமல் உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். அதாவது இந்த 30 இன்ச் இருக்குது இல்லையா, இந்த 30 இன்ச் கிளாத் தான் நம்ம 10 இன்ச்சாக ப்ளீட் வச்ச பிறகு மாறப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 30 இன்ச்சஸ் இருக்குது. இந்த 30 இன்ச்சு தான் நம்ம அப்படியே ப்ளீட் வச்சு சுருக்கி இந்த 10 இன்ச்சாக மாற்ற போகிறோம். ஸோ இந்த 4 இன்ச்சஸ் இங்கே இருக்குது இல்லையா, அதை இங்கே 2 இன்ச்சாகவும் இந்த சைட் 2 இன்ச்சாகவும் பிரிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 30 இன்ச்சஸ் அப்படி எழுதியிருக்கேன், 4 இன்ச்சு 2ஆக பிரிச்சுருக்கேன். இந்த 30 இன்ச்சஸில் தான் நம்ம பாக்ஸ் ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இந்த 2 இன்ச் பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் வர ஸ்டிச்சிங் அலவன்ஸ் அண்ட் ஈஸ்க்காக கொடுக்குறது. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி இந்த ப்ளீட்டை வைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிளாத் நீடடாக நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ 10 இன்ச்சஸ்க்கு இப்போ 30 இன்ச் கிளாத் தேவை. அதே மாதிரி பேக்குக்கும் சேம் தான் 30 இன்ச் கிளாத். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 34 இன்ச்சஸ் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நம்மளுக்கு தேவை. இப்போது நம்ம இதை எப்படி கிளாத்தில் கட் பண்ணி ப்ளீட் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த சாம்பிள் பீஸ் ஒரு சாரீலேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கிட்டத்தட்ட 30 to 40 இயர்ஸ் ஓல்டான என் அம்மாவோட சாரீ இது. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாரீ. அதை தான் நான் இப்போ அனார்கலியாக உங்களுக்கு மாற்றி காமிக்கிறேன். ஏற்கனவே நான் அனார்கலி இதில் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஸோ மிச்சம் இருக்க சாம்பிள் பீஸை வச்சு தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே தான் நான் ப்ளீட்ஸ் வைக்க போகிறேன், பாக்ஸ் ப்ளீட்ஸு. ஸோ இதோட அளவை நான் இப்போ வச்சு காமிக்கிறேன். இது லென்த்து எவ்வளோ நம்மளுக்கு கீழே வேணுமோ அந்த லென்த் இங்கே வச்சுருக்கேன். ஸோ சாம்பிள் பீஸ்ன்றதுனால இது லென்த் சின்னதாக தான் இருக்குது. இப்போ நம்ம கேல்குலேஷன் படி நம்மளுக்கு 34 இன்ச்சஸ் வரணும் இல்லையா. ஸோ ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இதில் 34 இன்ச் வச்சுருக்கேன்.
ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சாம்பிள் பீஸ். உங்கள் அனார்கலியில் உங்களுக்கு வந்து ஃப்ளோர் லென்த் வேணால் வச்சுக்கோங்க, இல்லைனா ஆங்கிள் லென்த் வேணாலும் வச்சுக்கோங்க. கிளாத்து நான் பாக்ஸ் ப்ளீட் வைக்கிற சைடில் திருப்பியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு க்ளோஸ்அப் வியூ கிடைக்கும் அப்படின்றதுனால. இப்போ நம்ம இதில் நம்பரிங் பண்ண போகிறோம். கால்குலேஷன் படி ரைட் சைடில் 2 inches நான் எடுத்திருக்கேன். அதில் 1 inch வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங்க்கு விடுறேன், இன்னொரு 1 inch ஈஸ்க்காக நம்ம விடுறோம். ஸோ டோட்டலாக 2 inches வந்து நம்ம 1 inch 1 inch பிரிச்சிருக்கோம். ரைட் சைடோட 2 inches நம்ம 1 inch பிரிச்சாச்சு. அடுத்து வருது 30 inches. ஸோ அந்த 30 inches நான் 1 inches பிரிக்க போகிறேன். ஸோ 1 inches மார்க் பண்ணிக்கோங்க. த்ரூ அவுட் நம்ம 30 inchesக்குமே நம்ம 1 inch மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுலேயுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும். அதாவது 2 inch ப்ளீட் வித் அப்படின்றதுனால நான் 1 inch மார்க் பண்ணுறேன். சப்போஸ் 4 inch ப்ளீட் வித் எடுத்தீங்கன்னா நீங்கள் அப்போது இந்த 30 inches 2 inches மார்க் பண்ணணும். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் நம்ம தப்பு பண்ணோன்னா நம்மளுக்கு பாக்ஸ் ப்ளீட்ஸ் வைக்கும்போது கரெக்டாக வந்து மேட்ச் ஆகாது. இப்போ நான் 30 inchesக்குமே 1 inches ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன், முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு 2 inches இருக்குது. அதாவது லெஃப்ட் சைடில் 2 inches சொன்னேன் இல்லையா, அது இருக்குது. ஸோ அதை வந்து நான் 1 inches ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். என்னோடய அனார்கலியில், அதாவது நீங்கள் பிக்சரில் பார்க்குற அனார்கலியில் 4 inch பாக்ஸ் ப்ளீட் வித் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை வச்சுக்கோங்க. இப்போ இந்த மார்க்கிங்கை எப்படி நம்பரிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மார்க்கிங்கில் நம்ம நம்பரிங் கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா இது ஸ்டிச்சிங்குரிய மார்க்கிங். இதுலேயும் நம்ம நம்பரிங் கொடுக்கக்கூடாது, ஏன்னா இது ஈஸ். இதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்பர் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து 1 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லைனாக 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு 30 மார்க்கிங்ஸ்க்கும் நீங்கள் நம்பரிங் கொடுத்துக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸ் ப்ளீட்டை நீங்கள் ரைட் சைடில் வச்சு தான் ப்ளீட்டிங் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ராங் சைடில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட் மாதிரி வந்துடும், அதாவது ரிவர்ஸில் வந்துடும். அதனால் நம்மளோட கிளாத் வந்து ரைட் சைடில் வச்சு தான் நீங்கள் மார்க்கிங் பண்ணணும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகே, இப்போ ஃபோல்டிங்காக நான் ஒரு டேபிள் ஃபார்முலேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேபிள் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இது என்னோடய வே ஆஃப் டீச்சிங். ஸோ இதில் சென்டர் அப்படின்னும் ஃபோல்ட் லைன்ஸ் அப்படின்னும் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நம்பர்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ சென்டர் பார்த்தீங்கன்னா 3ல் ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து 9 வருது, அப்புறம் 15 இருக்குது, அப்புறம் 21 இருக்குது, 27, அது மாதிரி எழுதிக்கிட்டே போகணும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல் வரும். ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு 3ல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 6 விட்டுடணும். நெக்ஸ்ட்டு 9 வரும், 9க்கு அப்புறம் வர்றது நம்மளுக்கு 12, அதை விட்டுடணும். அடுத்து 15 வரும், 15க்கு அப்புறம் வர 18 விட்டுடணும். 18க்கு அப்புறம் வர 21 வரும், 21க்கு அப்புறம் வர 24 விட்டுடணும். அப்புறம் 27 எழுதிட்டு இது மாதிரியே ஒன்று ஸ்கிப் பண்ணி 3 times எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு 4 லைன்ஸ்க்கு வரணும். 4 லைன்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, 3 இருக்கு இல்லையா, 3க்கு முன்னாடி இருக்க நம்பர் 2, 3க்கு அப்புறம் வர நம்பர் 4. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேபிள் ரொம்ப ஈஸி. இப்போ 9 எடுத்திங்கன்னா 9க்கு முன்னாடி வருது 8, 9க்கு அப்புறம் வர்றது 10. ஸோ 15 எடுத்திங்கன்னா 15க்கு முன்னாடி வருது 14, 15க்கு அப்புறம் வர்றது 16. அதே தான் நெக்ஸ்ட்டு வரும். 21 எடுத்திங்கன்னா 21க்கு முன்னாடி வருது 20, அப்புறம் 22. ஸோ இது மாதிரி நம்ம ஃபுல்லாக எழுதிக்கணும். இந்த டேபிளை நீங்கள் மக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் சொன்ன லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ்க்கு வேணாலும் இந்த டேபிளை நீங்கள் ஃபார்முலேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஃபார்முலேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு எந்த வித்தாக இருந்தாலும் சரி, எத்தனை நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களால் பண்ண முடியும். இந்த டேபிளை ரெஃபரன்ஸாக வச்சு தான் இந்த சாம்பிள் பீஸில் எப்படி ப்ளீட்டிங்ஸ் பாக்ஸ் ப்ளீட்ஸ் வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ நம்ம 4 லைன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா 2. ஸோ அந்த 2 பாயிண்டில் இருக்க அந்த மார்க்கிங்கை நம்ம இது மாதிரி பிஞ்ச் பண்ணி எடுத்து ஒரு மார்க்கிங் விட்டு அதுக்கும் முன்னாடி வர ஒரு மார்க்கிங்கில் இது மாதிரி ப்ளீட் மாதிரி கொண்டு போய் வைக்க போகிறோம். ஸோ இன்னொரு தடவை காமிக்கிறேன். 2 பிஞ்ச் பண்ணிவிட்டு 1 விட்டுட்டு அதுக்கும் முன்னாடி இருக்க இந்த மார்க்கிங்கில் எடுத்துகிட்டு போய் வச்சு நான் வந்து பின் பண்ணிக்கிறேன்.
ஸோ பின் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உங்களை வந்து கிளாத் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ பின் பண்ணுங்கள். இப்போ நம்ம 2 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது 4. ஸோ 4ல் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், 4ல் போயிட்டு அந்த மார்க்கிங்கை இது மாதிரி பிஞ்ச் பண்ணி எடுத்து ஒரு மார்க்கிங்கை விட்டுட்டு, அதாவது 5ஐ விட்டுட்டு 6ல் எடுத்துகிட்டு போயிட்டு இதை வைக்கணும். ஸோ ஒரு மார்க்கிங் விட்டுட்டு அடுத்ததில் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பாக்ஸ் ப்ளீட் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்தையும் பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு பாக்ஸ் ப்ளீட்டை முடிச்சாச்சு. டோட்டலாக நம்மளுக்கு 5 பாக்ஸ் ப்ளீட் வரணும். அதில் ஒன்றை நம்ம பியூட்டிஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இந்த பாக்ஸ் ப்ளீட்டோட சென்டர் வந்து 3. இப்போ நீங்கள் கரெக்டாக பார்க்குறது வந்து இந்த பாக்ஸ் ப்ளீட் சென்டரில் வந்து 3 இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு செக், அதனால தான் அந்த சென்டர் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டேபிளில். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது 9, 8, 10. இதில் 8 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 லைன். ஸோ 4 லைனில் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 8 தான் ஃபஸ்ட்டு இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம 8ஐ வந்து எடுத்து ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ 8 எடுக்க போகிறேன். 8 இருக்கிற மார்க்கிங்கை இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணி, நான் என்ன சொன்னேன், ஒரு பாயிண்ட் விட்டுட்டு முன்னாடி வரணும். அதாவது 7ஐ விட்டுட்டு 6ல் எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி வைக்கணும். ஸோ பாக்ஸ் ப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்டிங் ஒரே சைடில் வைக்கக்கூடாது, நம்ம மாற்றி மாற்றி வைக்கணும். அப்போ தான் ஒரு பாக்ஸ் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நம்ம we finished off with 8. இப்போ 10 பார்க்கலாம். 10ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 லைனில் இருக்குது. அப்போது அதை ஃபோல்ட் பண்ணி ஒரு ப்ளீட்டாக கொண்டு போய் வைக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணணும், சேம் வே. ஸோ 10 மார்க்கிங்கில் போயிட்டு அதை கரெக்டாக பிஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. பிஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மார்க்கிங் விட்டுடுங்க. அதாவது 11ஐ விட்டுட்டு 12ல் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது 11ஐ விட்டுறோம், 12 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ப்ளீட் மாதிரி வச்சு ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ 12ல் வச்ச பிறகு இதையும் பின் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டேஜுமே பின் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப அழகாக ப்ளீட்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம செகண்ட் பாக்ஸ் ப்ளீட்டையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதோட சென்டர் பார்த்திங்கன்னா 9. ஸோ நம்மளுக்கு சென்டர் கரெக்டாக 9 வந்துடுச்சு. இதெல்லாம் செக் பாயிண்ட்ஸ் மாதிரி நம்ம வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 14 and 16 இருக்குது. ஸோ 14 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. 14ல் போயிட்டு பிஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி பிஞ்ச் பண்ணி எடுத்து இதை வந்து இப்போ முன்னாடி இருக்கிற 13ஐ விட்டுட்டு 12 எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதே மெத்தட் தான். ஸோ நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி ப்ளீட் வச்சிங்கனாலே உங்களுக்கு பாக்ஸ் ப்ளீட் அழகாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ 14 நம்ம முடிச்சாச்சு, பின்னும் பண்ணியாச்சு. அடுத்து வருது 16. ஸோ 16 மார்க் பண்ணலாம். 16ல் வந்துட்டு பிஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 16 பார்க்கும்போது இந்த சைடில் ப்ளீட் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். அதாவது 17 விட்டுட்டு 18ல் எடுத்து போயிட்டு ப்ளீட் வைக்கணும். ஸோ இதை நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு 18ல் வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு தேர்ட் பாக்ஸ் ப்ளீட் முடிச்சாச்சு. இந்த பாக்ஸ் ப்ளீட் சென்டர் 15, டேபிள்லேயும் 15 வருது. ஸோ நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அடுத்து இப்போ நம்மளுக்கு 4th பாக்ஸ் ப்ளீட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுவும் சேம் தான். ஸோ 4th and 5th மட்டும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா யூடியூப் செட்டிங்கில் போய்ட்டு ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட டேபிள் ரெஃபர் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட கால்குலேஷன்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா உங்கள் பாக்ஸ் ப்ளீட்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகி உங்கள் மார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 13 நான் மார்க் பண்ணி வச்சுருக்க இடத்துல என்னோட 5th பாக்ஸ் ப்ளீட் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகி நிற்குது. ஸோ 5 பாக்ஸ் ப்ளீட்ஸ் இப்போ நம்ம கரெக்டாக ஃபார்ம் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு ஃபைனல் செக் பண்ணிடலாம். அதாவது நம்ம சென்டர் லைன்ஸு நம்பர்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா, 3, 9, 15, 21, 27. ஸோ அது வந்து இதில் வந்திருக்கான்னு பார்த்துடலாம். 3, 9, 15, 21, 27 கரெக்டாக ஒரு பாக்ஸ் ப்ளீட்டோட சென்டர்லேயும் வந்திருக்கு. ஸோ நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு பாக்ஸ் ப்ளீட்டோட வித் நம்ம எவ்வளோ டிசைட் பண்ணியிருக்கோம், 2 inches டிசைட் பண்ணியிருக்கோம். அதை தான் இங்கே வச்சு காமிச்சிருக்கேன். கரெக்டாக ஒரு பாக்ஸ் ப்ளீட்டோட வித் வந்து 2 inches பர்ஃபெக்டாக வந்திருக்கு.
ஸோ 5 பாக்ஸ் ப்ளீட்ஸும் வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணி பார்க்க வேண்டியது நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸில் டோட்டலாக எவ்வளோ வரணும் அப்படின்ட்டு. ஸோ கேல்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பாக்ஸ் ப்ளீட் வச்ச பிறகு எவ்வளோ வரணும், 10 + 4 இன்ச்சஸ், அதாவது 14 இன்ச்சஸ் வரணும். ஸோ கரெக்டாக 14 இன்ச்சஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. உங்கள் மார்க்கிங் கரெக்டாக இருந்து கேல்குலேஷன் கரெக்டாக இருந்து உங்கள் பாக்ஸ் ப்ளீட்டை நீங்கள் கரெக்டாக வச்சாலே உங்களோட மெஷர்மெண்ட் கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ 5 பாக்ஸ் ப்ளீட்ஸ் வந்துடுது நம்மளுக்கு. இதே மெத்தட் தான் நம்ம பேக் பீஸ்க்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். இதே டேபிள் இதே கேல்குலேஷன் பண்ணி நீங்கள் பேக் பீஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மிஷினுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பின்ஸ் எடுத்து வச்சிடலாம். இப்போ ரெடியான இந்த பாக்ஸ் ப்ளீட் ஸ்கர்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பார்டர்ஸோடு அட்டாச் பண்ணால் ஒரு பியூட்டிஃபுல்லான அனார்கலி ரெடி.